ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது பார்ப்போம். அதாவது சின்ன சின்ன சம், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க தான் போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் சம் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சால்வ் x1 is equal to 3 plus 4i and x2 is equal to minus 1 plus 4i. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஃபைண்ட் x1 ப்ளஸ் x2. இப்போது x1 ப்ளஸ் x2னா நம்மளுக்கு தெரியும் 3 ப்ளஸ் 4i ப்ளஸ் x2ஓட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் 4i. இப்போ நான் இந்த ப்ளஸ்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ 3 ப்ளஸ் 4i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 4i. இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரை தனியாகவும் ரியல் நம்பரை தனியாகவும் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போது 3 மைனஸ் 1 2, 4 ப்ளஸ் 4 8. அப்போது 2 ப்ளஸ் 8i தான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போது இந்த மாதிரி தான் அடிஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணணும். இப்போ இதே சம்மில் x2 ப்ளஸ் x1 கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? மைனஸ் 1 ப்ளஸ் 4i, அடுத்து ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i. இப்படி வருமா? இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். இங்கே ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு இது உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ப்ளஸ் அப்படியே தானே இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு ப்ளஸும் ப்ளஸ். அப்போது மைனஸ் 1 ப்ளஸ் 4i ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i இப்படி டேரெக்டாக எழுதிக்க வேண்டியதான். இப்போ இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ 3 மைனஸ் 2னா 1னா 2 ப்ளஸ் 8i. இப்போ ரெண்டுமே சேமாக தான் வருது. எனக்கு இங்கேயும் ஆன்சர் 2 ப்ளஸ் 8i தான் வந்துச்சு, இங்கேயும் எனக்கு 2 ப்ளஸ் 8i தான் வருது. இதான் அடிஷன். இப்போது இன்னொரு சம் பார்க்கலாம். சால்வ் z1 is equal to 2 plus 3i and 5 plus x2 is equal to 5 plus 3i. x2 is equal to 5 plus 3i. இப்போ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, x1 மைனஸ் x2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், x1ஓட வேல்யூ எழுதிக்கிறேன். 2 plus 3i மைனஸ் 5 plus 3i. இந்த 5 உள்ள மல்டிபிள் பண்ணனா 2 plus 3i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3i. மைனஸ் 3ஐயும் ப்ளஸ் 3ஐயும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 5 ப்ளஸ் 2னா 3 ஆன்சர். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பண்ணால் 3, பிக் நம்பர் சைன் மைனஸுங்கிறனால ஸோ மைனஸ் 3 தான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போது இதே மாதிரி நான் x2 மைனஸ் x1 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ x2 மைனஸ் x1னா பாருங்கள், 5 plus 3i minus 2 plus 3i. 5 plus 3i minus 2 minus 3i. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ 5 minus 2னா 3 தான், மைனஸ் வராது. இப்போ மைனஸ்க்கு ரெண்டுமே ஈக்குவல் இல்லை பாருங்கள். அப்போது இந்த ப்ளஸுக்கு மட்டும்தான் ரெண்டுமே ஈக்குவலாக வருது. மைனஸ் போட்டால் நம்மளுக்கு சைன் சேஞ்ச் ஆகிடுறதுனால நம்மளுக்கு இது ஈக்குவலாக வரல. இப்போது அடுத்து சால்வ் x1 is equal to 2 plus 3i and x2 is equal to 5 minus 6i. 5 minus 6i. Solve, find x2 into x1 இல்லை x1 into x2 அப்படி என்னாலும் போடலாம், மல்டிபிள் தான். ஸோ 2 plus 3i into 5 plus மைனஸ் 6i. இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். எப்படின்னா இதை டேரக்டாக ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 into 5 10, 2 into 6 12i. மைனஸ் வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அண்ட் இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 15i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 3s are 18. I into I ஸ்கொயர். I ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் 1 தெரியும். ஸோ மைனஸ் 18 மைனஸ் 1ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 18 தானே, ப்ளஸ் தானே வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது 10 minus 12i plus 15i plus 18.
இப்போ இதையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணனா 10 + 18 28. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் தான். அப்போது 15ல் 12னா 3, அப்போது ப்ளஸ் 3i. பிக் நம்பர் சைன் 3 ப்ளஸில் இருக்குது, ஸோ 3i. இதுதான் மல்டிபிளுக்கான ஆன்சர். இது அப்படியே ரிவர்ஸில் போட்டு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், x2 × x1 5 - 6i அண்டு 2 + 3i. இப்போ பாருங்கள், 5 2s are 10, 5 3s are 15i, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 6 2s are 12i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்போது 18i². இப்போ அதே மாதிரி தான் இங்கே i² பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 10 இதையும் மைனஸ் பண்ணனா ப்ளஸ் 3i, இங்கே ப்ளஸ் 18, அப்போது 28 + 3i. இப்போ மல்டிப்பிளில் ரெண்டும் ஈக்குவலாக வருது பாருங்கள். எப்படி போட்டாலும் ரிவர்ஸில் போட்டாலும் எனக்கு ஈக்குவலாக வருது. இப்போது நம்ம அடுத்து பார்த்துடலாம். இப்போ அடுத்து என்ன எடுக்க போகிறேன்னா, சால்வ் x1 = 1 + 3i and x2 = 4 - 2i. Find x1 / x2. x1 / x2வும் அப்புறம் வந்து x2 / x1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் x1 / x2 இது அப்படியே எழுதிடலாமா? x1ஓட வேல்யூ 1 + 3i / x2ஓட வேல்யூ 4 - 2i. இப்போ எனக்கு என்னென்னா, இதை நான் அப்படியே டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு டிவைடில் டினாமினேட்டரில் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. அப்போ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதால நான் என்ன பண்ண போகிறேன்னா, கான்ஜுகேட் எடுக்க போகிறேன். கான்ஜுகேட்னா நம்மளுக்கு தெரியும், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு, அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கும் முன்னாடி இருக்கிறத சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போது இங்கே சைன் மைனஸில் இருக்குது, அப்போ நான் ப்ளஸ் 2i போடணும், /4 + 2i. இப்போ நான் இதை டேட்டா இதோட மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் மேலே மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி எழுதிக்கலாம், 1 + 3i 4 + 2i /4 - 2i × 4 + 2i. இப்போது மல்டிபிள் பண்ணுறேன். 1ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே டேர்ம்ஸ் எனக்கு அப்படியே வந்துடும். 3ஓட மல்டிபிள் பண்ணும்போது 3 4s are 12i, 3 2s are 6, 6i² /4 4s are 16, 4 2s are 8, so 8i, minus 2 into plus minus 2 into plus 4 minus 8i, minus 8i minus into minus minus into plus minus 2 2s are 4i². இப்போ அதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் 8i இருக்குது, இங்கே மைனஸ் 8i இருக்குது. அப்படியே கேன்சல் பண்ணிக்கிட்டேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இப்போ மேலே இருக்கிறத பண்ணலாம். இப்போது இதை வந்து எனக்கு தெரியும் -6ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து +4ன்னு எடுக்கலாம். ஏன்னா இங்கே பக்கத்தில் i² இருக்குது. ஸோ இப்படி தான் நான் மாற்ற போகிறேன். அப்போது 4ல் 6, அதாவது -6 + 4னா எனக்கு ஆன்சர் வந்து மைனஸ் தான் பண்ணணும். அப்போது 2 -2 இதோடையுமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 + 12 அப்படின்னா 14i /16 + 4 20. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ தனித்தனியாக இதை பிரித்து எழுதுகிறேன். டினாமினேட்டரை இப்படி எழுதுகிறேன், 14i /20. இப்போது 1 டேபிள் இது அப்படியே கேன்சல் ஆகும். 1 டேபிள்னால் 10 வந்துடும். இங்கேயும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போது 7 /10. அப்போது -1 + 7 /10i. இதுதான் சம்க்கான ஆன்சர். இப்போது Z2 / Z1 பார்த்துடலாம். Z2ஓட வேல்யூ 4 - 2i 1 + 3i. இதையும் கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால கான்ஜுகேட் எடுத்தால் 1 - 3i /1 - 3i. இப்போ பாருங்கள், இது அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ண போகிறேன். 4 - 2i × 1 - 3i /1 + 3i × 1 - 3i. இப்போ பாருங்கள், 4ஓட இதோட இதை மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 4 - 2i அப்படியே எனக்கு வந்துடும். ஸோ 3ஓட இதை மல்டிபிள் பண்ணுறேன். -3னா -12i minus into minus plus 6i² ஒன்றால் இந்த டேர்ம் அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 - 3i, இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா +3i - 9i².
இப்போ பாருங்கள், ப்ளஸ் 3i மைனஸ் 3i கேன்சல் ஆகிடும். இங்கே 9² வந்து எனக்கு ப்ளஸ் 9 மாறிடும், இங்கே -6 எனக்கு மாறிடும், ஏன்னா i² இருக்கனால. அப்போது 4 - 6 -2 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ மைனஸ் தான் வரும். ஆனால் ஏன்னா ரெண்டுமே பிக் நம்பர் சைன் மைனஸில் இருக்கனால -14i டிவைடன் பை 1 - 9 8. 1 - 9 8. இப்போ இதையும் நான் 2 டேபிளில் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். அப்போது -2 டிவைடன் பை 8 -14 டிவைடன் பை 8 i. 1 2s are 2, 4 2s are 8. அதே மாதிரி 4 2s are 8, 7 2s are 14. அப்போது இது கேன்சல் எனக்கு என்ன வருதுன்னா is equal to -1 - 7 divided by 4i. இதை இப்படியே எழுதலாம், ஆர் -1 + 7i divided by 4 இப்படியும் எழுதலாம். இது ரெண்டுமே இதுக்கான ஆன்சர் தான். நம்ம மைனஸ் வெளில எடுத்து எழுதியிருக்கோம், இல்லை வெளில எடுக்காமல் எழுதியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்குமே. இதே மாதிரி ஈஸியான டாப்பிக்கை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.